உங்க ஊர்ல ஒரே பார்ட்டில இருந்து நிறைய பேர் சிஎம் ஆக ட்ரை பண்றாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல சிஎம் கிடைச்சிட்டாங்க. உங்களுக்கு உங்களுக்கும் சீக்கிரமே ஒரு நல்ல சிஎம் கிடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ 2 ஸ்டேட்டுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய ஒரு ஒரு ஒற்றுமையான விஷயம் என்ன சார் பேருக்கா? ஓகே, നാട്ടിലെ എല്ലാം സുഖതന്നോ? എൻ്റെ നാട്ടിൽ ഓരോ വീട്ടിൽ നന്നായിട്ട്. ஸோ எனக்கு மலையாளம் ரொம்ப பிடிக்கும், மலையாள ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நான் காலேஜ் படிக்கும்போது என் கூட படித்த எல்லாருமே வந்து கேரளாலேருந்து மலையாளிஸ். ஸோ என் படத்தில் நடிக்கிற நிறைய கோ ஆர்டிஸ்ட் வந்து மலையாளிஸ். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் இன் ட்ரிவேண்ட்ரம். தேங்க்யூ ஸோ மச் சூர்யா சார் ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் இங்கே வந்து எங்களை ஏதோ சென்னையிலையோ கோயம்புத்தூர்லையோ மதுரையிலையோ ஈவென்ட் நடத்துகிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருக்கீங்க. இட் ஃபீல்ஸ் லைக் ஹோம். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் 2 பேருக்கும் இந்த ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு, ரெட் எஃப்எம் ஃபார் ஹோஸ்டிங் திஸ் ஈவெண்ட். அண்ட் இங்கே வந்திருக்கிற இந்த ப்ரெஸ் மீடியா, அப்புறம் ஃபோன் வச்சிருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்ட் கருப்பு May 14th, அதாவது நாளான்னைக்கு ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரே ஒரு வாட்டியாவது கேரளா வரணும் இருந்தது. ஏன்னா இந்த படத்துக்கும் கருப்பு படத்துக்கும் கேரளாவுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கு. நிறைய நல்ல ஆர்டிஸ்ட், லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் லைக் இந்திரன் சார் இந்த படத்தில் ஒரு கிஃப்டாக உள்ள வந்தார். இந்த படம் வந்து சூர்யா சார் பண்ணுறாரு அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணி அவர் வந்து சார் ஓகே சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கடவுள் எங்களுக்கு கடைசியாக வந்து இதா உன்னை கேட்டது அப்படின்னு கொடுத்தது தான் இந்திரன் சார். இஸ் a gift not to Malayalam film industry alone, to Indian film industry. இந்திரன் சார் உங்களால் இன்னைக்கு வர முடியல, அவங்க சன் இங்கே வந்திருக்காங்க. We are very 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 blessed to have இந்திரன் சார் in our film. அவர் வந்து இந்த படத்தோட சோல் அப்படின்னு சொல்லலாம். அவரும் அனகாவும் இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடிச்சு கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் அனகா. ஒரு லெஜெண்ட் இந்திரன் சார், ஒரு சூப்பர் ஸ்டார் சூர்யா சார், அவங்க 2 பேருக்கு நடுவில் நீங்கள் அவ்வளோ நல்லா நடிச்சு கொடுத்தீங்க. சூப்பர், தேங்க்யூ அனகா. யூ ஆர் லைக் ப்ராட்டஜி and you have a long way to go. And இந்திரன் சார் பற்றி இன்னொன்று சொல்லணும். ஒரு ஆக்டர், நான் வேலை செய்ய வந்துட்டேன், எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும், இந்த வேலையை நான் ரொம்ப ரசித்து பண்ணுவேன் அப்படின்றதுக்கு 45 இயர்ஸாக எவ்ரி டே யூ வில் ஷோ அப் டு ஒர்க் வித் எந்தூசியாசம். எவ்வளோ டேக் ஆனாலும் பண்ணி கொடுப்பாரு. அவருக்கு உடம்பு முடியாது, ஸ்டில் யூ வில் ஸ்டே பேக். காலையில் 6 o'clockலேருந்து நைட் 2:33 வரைக்கும் நடிச்சு கொடுப்பாரு. இந்திரன் சார், இந்த படத்தில் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு கிரேட் ரிலேஷன்ஷிப் இஸ் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் அ வெரி வெரி ஹானர், பிக் ஹானர் டு டாக் அபவுட் யூ. ஏன்னா நான் நிறைய வாட்டி நினைப்பேன், இவ்வளோ நல்ல வேலை பண்ணுறதுக்கு ஒரு நேஷனல் அவார்டு தான் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. காட் வில்லிங் இந்த படத்துக்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டராக இன்னொரு நேஷனல் அவார்டு கிடைச்சாலும் வில் பி வெரி ஹாப்பி. அந்த அளவுக்கு அவரோட ரோல் நல்லா வந்திருக்கு. அண்ட் நான் சொன்னேன் வந்து புஸ்வானை கொஞ்ச நேரம் கழிச்சு விடுங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நிறைய கேரளா ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதில் சுவாசிகா, சிவடா, அதுக்கப்புறம் உன்னி, மாயா பிரசாத், அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு எனக்காக வந்து ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்தது அஜு வர்கீஸ். எஸ், அஜு வர்கீஸ் இவ்வளோ பெரிய ஸ்டாரிங்க. பட் ஆனால் என்னோட படத்தில் வந்து ஒரே ஒரு நாள் ஒரு சின்ன ரோல் பண்ணணும் அப்படின்னும் போது அவரே வந்து நினச்சி கொடுத்தது. காசு கூட எதுவுமே வாங்கிக்கல. தேங்க்யூ அஜு, தேங்க்யூ ஃபார் பீயிங் வெரி ஸ்வீட். அண்ட் சுவாசிகா, நீங்கள் வந்து ஒரு ஹீரோயினாக எல்லா லாங்குவேஜ்லேயும் படம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கள் படத்தில் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ரோல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இட் ஆட்ஸ் லாட் ஆஃப் வேல்யூ டு தி ஃபில்ம். அண்ட் அகைன் சிவடா இங்கே இல்லை, அவங்களுக்கும் என்னோட நன்றி. உன்னி, மாயா பிரசாத் வந்து ஷாம் ரைட்டர், அவரோட வைஃப், அவங்களும் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் எங்கள் படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படமே பாதி நேரம் ஷூட்டிங் நடக்கும்போது மலையாள படம் மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து நல்லா நடிக்கிற ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கோவிட்ல தான் நான் மலையாளம் ஃபிலிம்ஸ் அதிகமாக பார்க்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து ஐ பிகம் எ பிக் ஃபேன் ஆஃப் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. எக்ஸ்ட்ரானரி ஒர்க் எத்திக். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் எங்களோட ஆர்ட் டைரக்டர் அருண் வெஞ்சராமுடு. எதுவுமே கொடுக்க மாட்டோம் அவருக்கு, ஆனால் எல்லாத்தையுமே கேட்போம். ஆனால் அது எல்லாத்தையுமே செம்மையாக பண்ணி கொடுத்தீங்க அருண். யூ பின் அ வெரி வெரி பிக் அசெட் டு திஸ் ஃபில்ம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டாலரேட்டிங் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் கிவிங் த பெஸ்ட் அவுட்புட். அருணோட ஃபேமிலி, அவரை சென்னையிலேயே வந்து ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு, ரொம்ப வருஷம் இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ அருண். அண்ட் இது வந்து ஒரு எல்லாருக்கும் நான் இந்த ஈவெண்ட் தான் நாங்கள் படம் ரிலீஸ் முன்னாடி இருக்கிற லாஸ்ட் ஈவெண்ட். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் மை டீம். ஸோ ஐ டேக் லிட்டில் டைம். நீங்கள் வந்து உடனே சார் அடுத்தது அப்படி கூப்பிட்டு போறீங்க. சூர்யா சார் எனக்கு அடுத்தது அவர் தான் பேசுவார். ஸோ அதுக்கு முன்னாடி എന്താ നമ്മളെ ഒരു ചിന്ന ഗിഫ്റ്റ് ഉണ്ട്. എനിക്ക് അത് ഫ്ലവറോ അതിനായി വേദിയിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യുന്നു റെഡ് എഫ്എമ്മിന്റെ സെയിൽസ് ഹെഡ് അക്ഷയ് കുമാർ. അക്ഷയ് കുമാർ, സൂപ്പർ സാർ, താങ്ക് യു.
இந்த டைம் எடுத்தோம். நல்ல கிஃப்ட்டு இதை வச்சுக்கோப்பா, நல்ல வீடியோ எடுக்கிற நீ உனக்கு இருப்பா, நீ போய் கொடுக்கலாம் பாவமா இருக்கு. சூப்பர், தேங்க்யூ. ஸோ இந்த படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணுற ஐஎம்பி சினிமாஸ் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நிறைய கம்பெனிஸ் வச்சுருக்கீங்க சொன்னாங்க. ஸோ பெரிய ரிலீஸாக பண்ணி கொடுங்க. நிறைய நல்ல படம் நல்லா இருக்கும். வளர நல்லாயிட்டு படம் உண்டு. நல்ல ரிலீஸும் நல்லாயிட்டு பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. அண்ட் ஸோ இந்த படத்தில் சாய் அபேங்கர் மியூசிக் பார்த்தோம். இப்போ இந்த படத்தை உங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்ததில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து சாய் அபேங்கருக்கு இருக்குது. அவர் இன்றைக்கும் வந்து படத்துக்காக தான் வேலை பண்ணிடுறதுனால வரல. தேங்க்யூ சாய். You are a great talent and you will be here for a long time. He will rule music for the next 2 decades at least. அந்த மாதிரி அவர் வேலை பண்ணுவார். சாய், you are an asset to the film. Thank you. And GK விஷ்ணு இல்லை அப்படின்னா இந்த படம் இல்லை. GK விஷ்ணுவும் இந்த படத்துக்காக இப்போ பாம்பேல கலர் கிரேடிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. GK விஷ்ணு, thank you for being part of the film. And கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் உண்டு. எல்லாமே வந்து ஒரு மாதிரி சிமிலராக தான் இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக வந்து எங்க ஊர்ல நிறைய பார்ட்டிலேருந்து நிறைய பேர் சிஎம் ஆக ட்ரை பண்ணாங்க. எங்க ஊர்ல ஒரே பார்ட்டிலேருந்து நிறைய பேர் சிஎம் ஆக ட்ரை பண்றாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல சிஎம் கிடைச்சிட்டாங்க. உங்களுக்கு உங்களுக்கும் சீக்கிரமே ஒரு நல்ல சிஎம் கிடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ 2 ஸ்டேட்டுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய ஒரு ஒற்றுமையான விஷயம், லவ் ஃபார் சூர்யா சார். அண்ட் இன்னைக்கு காலையில் நாங்கள் சென்னை ஹைதராபாத்லேருந்து இங்கே வரும்போது சூர்யா சார் கிட்ட நான் ஃப்ளைட்டில் கேட்டேன், சார் சாப்பிட்டு எங்கேயாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பக்கத்தில் இருக்கிற அவங்க டீம்லேருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, சரி நீங்கள் சாப்பிட கூப்பிட்டு போங்க, எவ்வளோ பேர் வருவாங்கன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போ தெரியல, இப்போ தெரியுது சூர்யா சாருக்கு கேரளா எவ்வளோ ஸ்பெஷல், கேரளாவுக்கு சூர்யா சார் எவ்வளோ ஸ்பெஷல்னு. ஸோ கேரளாவுக்கு மட்டும் இல்லை சார், எனக்கும் ரொம்ப ஸ்பெஷல். நிறைய பேர் இதை வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க, இல்லைனா இந்த படத்தில் யாருமே சொன்னதில்லை. நான் ஒரு விஷயம் சொல்லணும், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஐ தாட் இந்த மேடை நான் ரொம்ப ஜாலியாக வச்சுக்கலாம், இன்னைக்கு எமோஷனலாக பேசுவேன் நான். இந்த படம் நடக்கிறதுக்கு வெறும்னா எனக்கு ஓகே சொன்னது மட்டும் சூர்யா சார் பண்ணலை. இந்த படம் ஷூட்டிங் நடக்கிறதுக்கு, இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கு, இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்குன்னு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கான்ஸ்டன்ட்லி சப்போர்ட்டிங் த ஃபில்ம். த ப்ரொடியூசர்ஸ், இந்த ப்ரொடியூசருக்கோ இந்த படத்துக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் ஒரு ஷீல்டு மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெளில சொல்ல முடியாத நிறைய விஷயம், ஆனால் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபு, எஸ்ஆர் பிரகாஷ், ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிளுக்கு நடுவில் இந்த படத்தை நம்ம ஆரம்பிச்சு இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு இதை ரிலீஸ் பண்ண போகிறோம். வெளிலேருந்து பார்க்கும்போது படம் எடுக்கிறது ப்ராப்ளி ஃபேன்சியாக தெரியும், பட் இட் இஸ் நாட் ஃபேன்சி. இட் இஸ் அ பிளேஸ் வித் லாட் ஆஃப் தாட்ஸ் அண்ட் யூ கைஸ் ஆர் ஹோல்டிங் எவ்ரி திங். அண்ட் இப்போ இது ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் படம் வந்து ஒரு பெரிய வெற்றியாகி உங்களுக்கு பதில் சொல்லும், உங்களுக்கு நல்லதுன்னு செய்யும்னு எனக்கு. என்னப்பா தம்பி, ஹைடா வரேன்டா. ஏதோ வருஷம் அப்படியே வரிசையாக பேசிட்டே இருக்கிறேன். சார் சூர்யா சார், நீங்கள் வந்து இந்த படத்துக்கு பண்ணது சொன்னேன். நீங்கள் முதல்ல வந்து எனக்கு நான் பார்த்த சூர்யா சாரை, நான் பயங்கரமாக ரசித்த சூர்யா சாரை, இங்கே வந்து எந்த ஏவி போட்டாலும் அதுலேருந்து ஒரு சிங்கமோ ஒரு அயனோ வரும்போது எப்படி கத்துறாங்களோ அப்படி கத்துற ஒரு சூர்யா சாரை ஃப்ரேமில் காட்டணும்னு ஆசை. இந்த படத்தில் அதை காமிச்சிருக்கோம். நான் இதுவரைக்கும் பெருசாக இந்த படத்தை வந்து பயங்கரமாக ஹைப் பண்ணி எதுவும் சொல்லலை. நேற்றுக்கு நான் ஹைதராபாத்தில் ஏதோ சொன்னேன், அதாவது படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுறவங்களுக்காக இந்த படம், டைசெக்ட் பண்ணுறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அதையே டைசெக்ட் பண்ணி செம்மையாக அடி நடிக்கிறாங்க. தம்பி, முதல்ல வரும்போதே ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு வராதீங்க, என்ஜாய் பண்ற மூட்ல வாங்க. வந்து நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருந்தாலும் சொல்லுங்க, நல்லா இல்லைனாலும் சொல்லுங்க அப்படின்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் சந்தைக்கு வந்ததுக்கு அப்புறம், வெளில வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாருமே அதை பத்தி பேசணும், எல்லாருமே ரிவ்யூ பண்ணணும். நானே ரிவ்யூ பண்ணி தான் நீங்க வந்து நிக்கிறேன். So everybody can talk about the film, but come with an open mind to enjoy the film. It's an enjoyment, it's a celebration. So இப்படி சொல்றதுனால டப்புன்னு வந்து இது மைண்ட்லெஸ் என்டர்டெய்னர் நினைக்கிறாதீங்க. இட்ஸ் அ மைண்ட்ஃபுல் என்டர்டெய்னர். நாங்கள் ரொம்ப யோசிச்சு, என்னோட ரைட்டர்ஸ் எஸ்பெஷலி அஸ்வின் அண்ட் ராகுல் நிறைய எஃபர்ட் போட்டு சரியான விஷயங்கள் சொல்கிற, பெண்களை கரெக்டாக ட்ரீட் பண்ணுற, இன்டெலிஜென்ட்டாக ஆடியன்ஸை ட்ரீட் பண்ணுற ஒரு படம் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிள் என்டர்டெய்னர் இது. அண்ட் படம் தெரிக்கும். அண்ட் கிளைமேக்ஸில் வந்து சூர்யா சார் பிளாஸ்ட் பண்ணுவார், ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். So கருப்பு படம் climax and the entire film will be a celebration to all Surya sir fans and general audience. And finally ஒரே ஒரு விஷயம் தான், இங்க பார்வதி இருக்காங்க, ஏதோ இங்க பேசிட்டு இருக்காங்களே அவங்க தான். ஸோ இவங்க வந்து இந்த எஃப்எம் ஸ்டேஷன் ரெட் எஃப்எம்மோட ஹெட். நான் இவங்க கீழே வந்து வேலை பண்ணியிருக்கேன் லாங் ago. Today she is hosting this event. I am part of this event as a director. So
யாரோ ஒரு பையன் இந்த மாதிரி ரேண்டமா இருக்கிற எனக்கு ஒரு சூர்யா சார் படம் எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா இங்க இருக்கிற எல்லாருக்குமே அது பாசிட்டிவிட்டி. பிலீவ் இன் லைஃப். லைஃப் ஹேஸ் லாட் ஆஃப் மேஜிக். நான் சொல்லும் போது எனக்கு சிலுக்குது, ஏன்னா என் லைஃப் ஒரு மேஜிக். அந்த மேஜிக் நான் நம்பினதுனால நடந்தது. ஸோ நீங்களும் நம்புங்க, உங்களுக்கு நடக்கும். இங்க இருக்கிற நிறைய பேர் சூர்யா சாரோட கோஸ்டாரா, சூர்யா சாரோட டைரக்டரா, சூர்யா சாரோட டெக்னீஷியனா இருக்கிறதுக்கு ஃபியூச்சர் வந்து கடவுள் வந்து உங்களுக்கு அந்த வழியை வச்சிருக்காரு. யூ பிலீவ் இட் வில் ஹேப்பன். ஸோ இட் ஹேப்பன் டு மீ. அண்ட் படம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா செம்மையா எடுத்திருக்கோம். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பேசினாலும் ஐ அக்செப்ட் வித் லாட் ஆஃப் ஹியூமிலிட்டி. தேங்க்யூ ஸோ மச் காட். கருப்பண்ணசாமி நம்ம எல்லாரையும் கூட வந்து இந்த படத்தை தெரிவிக்க விடுவாரு. படம் செம்மையா இருக்கும். தேங்க்யூ ட்ரிவாண்ட்ரம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். Thank you.